எல்லாருக்கும் நமஸ்காரம். காமக்கொடி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்கப்பட்ட டாபிக் 7 ஜென்மத்தில் செய்ய பாவங்கள் நீங்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். காஞ்சி மகான் சொன்ன பெரிய பரிகாரம். 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவம் மொத்தமாக நீங்கிறதுக்கு பச்சரிசியில் ஒரு பரிகாரம் காஞ்சி மகான் அறிவுறுத்தி சொல்லியிருக்கார். அதை பற்றி தான் இப்போ பேசுவோம். தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் மீறி ஏதாவது பாவங்கள் செஞ்சுருப்போம். அதை பற்றி இன்ஃபேக்ட் இந்த ஆத்மா குரியகோஸ் ரங்கா முருகன் பேரில் ஒரு பாடல் எழுதி இசையமைச்சிருக்கேன். நிதிஷ் மகாதேவன் பாடியிருக்காங்க. அறிந்தும் அறியாமல் நான் போட்ட வேஷங்கள், புரிந்தும் புரியாமல் நான் கொண்ட துவேஷங்கள், தெரிந்தும் தெரியாமல் நான் செய்த பாவங்கள், தெளிந்த பின் வைக்கின்றேன் உன் அடியில்தான். தான் என்ற அகம்பாவம் நான் என்ற சொல்லா இனி, தான் என்ற அகம்பாவம் நான் என்ற சொல்லா இனி என் நாவில் உரைக்காத வரம் வேண்டுமே. அருள் வடிவான கோடை ஆண்டவ முருகா, பொருள் வேண்டாம் புகழ் வேண்டாம் சரண் வேண்டுமே. இருள்தனை நீக்கி என் மாயைதனை போக்கி அருள்தனில் உறைந்து போக வரம் வேண்டுமே. சரண் வேண்டுமே, மனம் வேண்டுமே, தினம் வேண்டுவே. முருகனை மறவாத மனம் வேண்டுமே அப்படின்னு. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ யாருடைய மனசையாக நம்ம நோடிச்சிருந்தோம்னாக்க நம்மளுடைய இன்றைய பிறப்புங்கிறதே கர்மான்னு சொல்கிறது. அது இந்த பிறப்பை எடுத்தது காரணமே முந்தைய பிறவியில் நம்ம செஞ்ச இதை தீர்க்கத்துக்கு தான் இந்த பிறவி எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒருத்தருடைய பிறப்பில் 7 தலைமுறை பாவமும் 7 தலைமுறை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. இத்தனை பாவங்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு காஞ்சி பெரியவா ரொம்ப சிம்பிளான ஒரு இது சொல்லிருக்கார். ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களும் இந்த ஜென்மத்து பாவங்களையும் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமல் செய்கிற பாவங்களும் எல்லாம் சகலமும் தீர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்துட்டு அதை நல்லா பொடியாக்கிக்கணும். கையில் வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மனசார வேண்டினதுக்கப்புறம் பக்கத்தில் விநாயகர் கோயிலுக்கு போகணும். அது மரத்தடி விநாயகர் இருக்கலாம், திருமுனை விநாயகராக இருக்கலாம். அது தரிசனம் பண்ணி பிரார்த்தனையெல்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 தடவை விநாயகர் சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சரிசி பொடியை தூவிடணும். அந்த பொடியை நோக்கி எறும்புகள்லாம் நகரும். வரிசையாக எறும்புகள்லாம் அதை எடுத்துன்னு போகும். நீங்கள் போடுற பச்சரிசியை அந்த பொடியை எறும்புகள் தூக்கி போனாலே உங்களுடைய பல பாவங்கள் நீங்கி, அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி அப்படி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அப்படி தூக்கின்னு போகிற அந்த பச்சரிசி பொடியை எறும்புகள் மொத்தமாக சாப்பிட்றாது. மழை காலத்துக்கெல்லாம் வேணுமே, உணவு வேணுமே, அதுக்காக தன்னுடைய புத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கும். பச்சரிசி கெட்டுடுமோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு வருது இல்லையா? ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா, எறும்புடைய எச்சில் பட்ட உடனே அரிசிமா அந்த கெட்டு போகிற தன்மையை எழுந்துடுறது. அந்த மாவு அது பொடி 2.25 வருஷம் கெடாமல் இருக்குமா. இப்படி எறும்புகள் எடுத்துகிட்டு போகிற அந்த பொடியை, புத்துக்குள்ளே இருக்கிறத அந்த பொடியை 2.25 வருஷம் வருஷங்களாக இருக்கிற அந்த பொடியை 33 கோடி தேவர்களும் கவனிச்சுட்டு இருப்பாளாம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரகநிலை மாறுறது இல்லையா, எவ்ரி 2 hours. அப்போ அந்த அரிசியோட குணமும் மாறிடும். அதனால தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி போடணும், பொடி இடணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஒவ்வொரு முறை எறும்பு ஒவ்வொரு துணியை சாப்பிட்டாலே அது 100 அந்தணர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு சமமாக. மேலும்
இந்த சனி பகவான் தொல்லைகள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். 7 நாட்டு சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, அஷ்டமத்தில் சனி, இந்த மாதிரி சனி தோஷம் எல்லாமே பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது, அதை கெடுபலனையும் உண்டாக்காது. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாசலில் கோலம் போடுறது அரிசி மாவு தான் கோலம் போடுவாள். பாரம்பரிய வழக்கம் அது. அந்த அரிசி மாவு எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாயிடுறது இல்லையா? இதுதான் காஞ்சி மகாபெரிவா வந்து அது அறிவுறுத்துறா. மகாபெரிவா சரணம்.